அது ஏன்டா எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியல. ஸோ ஹாய் ஹலோ மச்சாஸ், மக்குனி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுட்டு மக்குனி தான் ஆக்க போகிறோம். சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு வெங்காயத்தக்கெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கட்டிங் பண்ண கையோட முடி குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு மூடி வேண்டியதுதான். அதுக்கப்புறம் தான் தக்காளி போட்டு நல்லா வதக்க வேண்டியது தான். வதக்க முடிச்சுட்டு நல்லா கிண்டிது. அப்புறம் ஜிஞ்சர் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கையோட நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மசாலாவை ஆட் பண்ணணும். மசாலா முடிச்சுட்டு கையோட நேரம் நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணி தான் மெயின். தண்ணி மட்டும் அளவா எடுத்து கரெக்டாக ஊற்றிக்கோங்க. அப்படியே கரம் மசாலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா தண்ணியை ஊற்றிக்கிட்டு நான் அளவெடுத்து தண்ணியை ஊற்றிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. ஆஃப் அளவுக்கு மக்குனி தான் செய்ய போகிறோம். ஆஃப் அளவுக்கு கரெக்டாக மக்குனியை கிண்டி விட்டு கரெக்டாக கரண்டி எடுத்து அளவு எடுத்து பக்காவாக குக்கர்லாம் ஃபிட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு பயம் வந்துச்சு, ஏன்னா இந்த குக்கர் சரியா முடிச்சா இல்லைன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, பயத்தெல்லாம் தூக்கி போட்டு 2 விசிலுக்கோசம் வெயிட் பண்ணேன். விசில் வந்தவொடனே கேஸ் ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே விட்டு அதுக்கப்புறம் விசில் எடுத்து விட்டேன். மறக்காம விசில் எடுத்து விட்டு ஓப்பன் பண்ணுங்கப்பா குக்கர் எல்லாம். ஸோ மக்குனி கரெக்டாக வெந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும் மெயினே. சரி ஓகே, சுட மக்குனி நம்ம ஆக்கின மக்குனி ஒரு ஆர்வம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாக சொல்கிறேன், டேஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் நல்லாவே உண்மையை சாப்பிட்டேன். அது மட்டும் இல்லாமல் 2 முறை போட்டு சாப்பிட்டேன். நான் ஆக்கின மட்டும் சரியா தப்பா எனக்கு தெரியல. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க.